எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய். முருங்கைக்கானே எல்லாருக்கும் நம்மளுக்கு பாக்யராஜ் மூவி தான் ஞாபகம் வரும். ஆனால் அதை விட சூப்பரான விஷயம் சொல்கிறேன் வாங்க. இன்றைக்கி நம்ம பிளேட்டில் இருக்க போகிற ஒரு மேஜிக் விஷயம் தான் இந்த முருங்கைக்காய். பல பேருக்கு இது வெறும் சாம்பாரில் போடுற ஒரு காயாக தான் தெரியும். ஆனால் உண்மையிலேயே இது நம்ம ஊர் ஒரு மிராக்கிள் ட்ரீன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த முருங்கைக்காயில் இருக்கிற அயன் மற்றும் கால்சியம் சத்து நம்ம எலும்புங்களை ரொம்ப நல்லா வலுவாக்கும். அது மட்டும் இல்லை, இது நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி ரத்தத்தை நல்லா க்ளீனாக வச்சுக்கவும் ஹெல்ப் பண்ணும். ஹெல்த் பெனிஃபிட்டுன்னு போனால் மற்ற காயை விட இதுக்கு ஒரு லிஸ்ட்டே போடலான்னு கூட சொல்லலாம். முருங்கைக்காயில் இப்போ நிறைய பண்ணுறாங்க. லைக் முருங்கைக்காய் பவுடர் அந்த மாதிரி நிறைய செய்கிறாங்க. ஸோ அதெல்லாம் செய்யறதுக்கு நம்மளுக்கு கஷ்டம். ஆனால் முருங்கைக்காயை டெய்லி சாம்பார் வைக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி டைமில் இந்த பொரியல் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ண மாதிரியும் இருக்கும். ஏன்னா அப்பப்போ இந்த முருங்கைக்காயை நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். ஏன்னா என் பாப்பாவுக்குமே முருங்கைக்காய் சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. நீங்கள் முருங்கைக்காய் இப்படியும் செய்யலாம். உள்ளே இருக்கிற ஃப்ளஷ் வேக வச்சு எடுத்து கூட பண்ணலாம். சுட சுட சாப்பாடு மிக்ஸ் பண்ணி பாருங்கள், அடி தூளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.